அப்போ இந்தியா யூகே ட்ரேட் டீல் சொல்லும்போது எஃப்டின்னு வரும்போது என்னது, அப்போ இந்தியா யூகேன்னு வரும். ஆல்ரெடி பார்த்தோம் இந்தியா யூஎஸ்னு வரும்போது மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ் இஷ்யூ, அக்ரிகல்ச்சர் அண்ட் என்னது ஆட்டோமேட்டிவ் அப்படிங்கிறது. அப்போ இதுல மேஜரான இஷ்யூ என்னவா இருக்கு, இந்தியா யூகே ட்ரேட்ஸ் வரும்போது ஃபார்மர்ஸ், எம்எஸ்எம்இஸ், ஃபுட்வேர், ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா என்னது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் தனியாக இருந்துச்சு. இப்போ பின்னாடி இன்னும் 2-3 ஆர்டிகல்ஸ்லேயே இருக்கு. ஓகேவா? அப்போ இதுல வந்து நம்ம மொத்தமா இதுல இருக்கு பாருங்க, கட்டிங் எட்ஜ் மேனுஃபேக்சரிங் விஸ்கி டிஸ்டிலரிஸ் ஸ்காட்லாண்ட்ல இருந்து. ஸோ விஸ்கி வந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து வர்றது ஒரு மேஜரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜென்ரலாகவே ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு அந்த ரீஜன்ல இருந்து என்னது பியர், விஸ்கி எல்லாம் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அங்கே டிஸ்டிலரிஸ் அதிகமாக இருக்கிறதும் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கான இண்டஸ்ட்ரீஸஸ் இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார்மர்ஸ், எம்எஸ்எம்இ, ஃபுட்வேர், ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில இருந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிங் எட்ஜ் மேனுஃபேக்சரிங் விஸ்கி டிஸ்டிலரிஸ் வந்து இம்போர்ட் இருக்கும். ஸோ யூகேக்கும் பெனிஃபிட்ஸ், நமக்கும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இது ஜிஎஸ்டியில் யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸில் யூஸ் பண்ணலாம், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் பெருசாலாம் என்ன இல்லை அப்படின்னா டெப்த்தாலாம் இல்லை. இந்த ஆன்சரே மச் பெட்டராக இருக்கும். எப்படி இருக்கும்னா எப்படி இந்தியாவுக்கும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரும்போது நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மேட்டர் இல்லை, இது மாதிரி எக்கனாமிக் ட்ரேட் மூலமா என்ன கிரியேட் ஆகுனானது மியூச்சுவல் பெனிஃபிட்ஸுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோட் மேப் 2013 இருந்துச்சு. ஹரிசான் 220 240 ஒரு கொஸ்டின் கேட்டான். 250 இந்தியா இல்லம்மா, இந்தியா பிரான்ஸ்க்கு ஒரு ஹரிசான் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கேட்குற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி ரோட் மேப் 2013 இருந்த நேம், அதாவது ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அர்த்தம், இப்படிதான் நம்ம 2 பேரும் இனிமேல் ரிலேஷன்ஷிப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அந்த ஃப்ரேம் ஒர்க் இந்தியா யூகே விஷன் 2035 ஃப்ரேம் ஒர்க்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது இப்போ தான் எவால்வ் ஆகுது. இனிமேல் குறைஞ்சது 1 மந்த்துக்கு இதோட நியூஸஸ் இருக்கும். குறைஞ்சது ஒரு 20-30 ஆர்டிகல்ஸ் வந்துடும். அதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்தாலே 30 பாயிண்ட்ஸ் வந்துடும். நமக்கு தேவை என்ன அப்படின்னா அதிகபட்சமானது 15 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணணும் இல்லை, இது மாதிரி இண்டஸ்ட்ரியான திங்ஸை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கம்பலேஷன் பார்த்து எது மெயின்ஸ் தேவையோ அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ்சி ஸ்டேஜ் 2006 பிளாஸ்ட் நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்த மாதிரி பியூஜிஏ போட்டா இல்லைன்னா தடா, ஓகே, இல்லைன்னா மகாராஷ்டிரா பப்ளிக் சேஃப்டி பில்ஸ். ஸோ இது மாதிரி விஷயத்தினால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இம்பாக்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெரரிசம், இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம எக்ஸ்ட்ரீமிசமும் அலோவ் பண்ண முடியாது, அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரீம்ஸ் அலோவ் பண்ண முடியாது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸும் என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ராம்தாஸ் நியூஸ்லாம் தேவையில்லை, அப்படிதானே? ஹம்பி அவுட்ல இது ஆல் இந்தியன் ஃபைனல் அந்த அளவுக்கு இன்னும் என்ன ஆகலை, ரீச் ஆகி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் எது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இந்தியா யூகே ட்ரேட் இது மட்டும். நெக்ஸ்ட் டீசாலினேஷன் பிளான்ஸ் ரிலேட்டடாக செகண்ட் பேஜில் இருக்கு. ஸோ இது ஆல் இந்தியா லெவல் நியூஸ் கிடையாது. ஸ்டில் டீசாலினேஷன்னா என்ன, டீசாலினேஷன் பிளான்ல எப்படி அது பேசிக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர், அப்படிதானே? ஸோ அதனால யார் பார்க்குறீங்க ஓகே, இவன் சுஜித் என்ன பண்ண அப்படின்னா டீசாலினேஷன் பிளான்னா என்ன, ஓகே, அது என்ன டெக்னாலஜியில் இருக்கும் அப்படின்னு மட்டும். ஏன்னா லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீப்பாக வேணாம். ஆக்சியோ மாதிரியோ நிசார் மாதிரியோ ரொம்ப டீப்பாக வேணாம். சும்மா டீசாலினேஷன் பிளான் அது ஒரு மேஜரான ஒரு கோஸ்டல் ஏரியாஸஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லோட ஒன் ஆஃப் தி எவால்விங் சொல்யூஷன் அது டீசாலினேஷன் பிளான்ஸ் மூலமா பண்றது. தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி எக்ஸ்பெஷலி இப்போ இருக்க சிஎம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். தமிழ்நாடு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப்சிஏ பிளான்ஸ் டு செல் ரைஸ் வித் ஒன்லி 10% broken grains. அது சும்மா ஒரு ஜாலியாக தெரிஞ்சு வச்சுக்கோ, அது பெருசாக நோட்ஸ் இருக்கணும் இல்லை. 166th இன்கம் டேக்ஸ் டே செலிப்ரேட்டட். ஆக்சுவலாக இது மாதிரி டேஸ் வச்சுட்டா 365 நாளைக்குமே இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் மெமரைஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் இயர் வேற கொஸ்டின் இது மாதிரி கேட்குறான், இல்லைன்னு இல்லை, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதோ உனக்கு ஈஸியாக பட்டுச்சா புரிஞ்சா வேணா எடுத்து வச்சுக்கோ. மோஸ்ட்லி உட்காந்து மெமரைசஸ் பண்ணுறது என்னவா இருக்காதுன்னு நாட் அன் அட்வைசபிள் திங்ஸ். ஓகேவா? லைட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுல என்ன இல்லை, தப்பு இல்லை. EPFO contain நிதி அம்பேக் நிகாத் 2.0. ஓகே, ஸோ EPFO நிதி அம்பேக் நிகாத் அப்படிங்கிறது எனக்கு அது இன்னும் யாருக்கு பர்சனலாக அது அவங்களுக்கு மட்டுமான ஒரு ஸ்கீமா இருக்கும். குறிப்பிட்ட யார் அதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கான ஸ்கீமா இருக்கும் நினைக்கிறேன். ஜென்ரலாக இப்போ EPFOலாம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதோ இருக்கு, இல்லைன்னா
ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ரிலேட்டடா ஜென்ரலா ஒரு அவேர்னஸஸ் கிரியேட் ஆகிற மாதிரி நியூஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கீம் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சும்மா சொல்லு. ஓகேவா? ஃபுல்லா அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கான தேவையில்லை, அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் 5 IAS ஆஃபீஸர்ஸ், அதாவது பேஜ் நம்பர் 12மா. 5 IAS ஆஃபீஸர்ஸ் undertake to visit old age homes, orphanage to avoid punishment for contempt. ஸோ கோர்ட் ஆஃப் கண்டெம்ட்டுக்காக ஜட்ஜ் என்ன பண்ணார் அப்படின்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, அந்த பனிஷ்மெண்ட் வந்து எப்படி இருக்கலாம்னு, ஜெயில் இருக்கலாம், ஃபைன் இருக்கலாம். ஜட்ஜ் என்ன பண்ணா ஜெயிலுக்கு பதில் என்ன பண்ணிக்கிறானது அல்டர்னேட்டிவா. ஸோ அல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது இன்னொரு அல்டர்னேட்டிவ் பனிஷ்மெண்ட். அது சொசைட்டிக்கு பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும், ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் மாதிரி இல்லாமல் ஐக்கு ஃபார் ஐன் இல்லாமல் எப்படி இருக்குன்னா ஒரு ரிஃபார்மேட்டிவ். சூப்பர். ரிஃபார்மேட்டிவ் எப்படி இருக்குன்னா ஜஸ்டிஸா இருக்கும். ஓகேவா? ஸோ 5 IAS ஆஃபீஸர்ஸ் undertake to visit old age homes. இப்போ 5 ஆஃபீஸர்ஸ்ன்னு உனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா IAS ஆஃபீஸ் இது மாதிரி போனாங்கன்னு ஒரு எத்திக்ஸ்ல எக்ஸாம் கொடுக்கலாம். இல்லைன்னா கவர்னன்ஸ் எழுதும் போதோ இல்ல வேற பார்ட்டோ எஸ்ஏல எழுதும் போதோ ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. விசிட்டிங் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸஸ்ல அங்க ஒர்க் பண்றது, அங்க சர்வ் பண்றது, அங்க லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா வச்சுக்கலாம். சடனா சொல்யூஷன் ஞாபகம் வராது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரமேஷ் அதை மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கர்நாடகா கவர்மெண்ட் டு டேக் லீகல் ஆக்ஷன் அகி. அது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாம்பேடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month தான் வந்துட்டே இருக்கு, அப்படிதானே? நியூஸஸ்ல அது பீரியடா வந்துட்டே இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது ஸ்டாம்பேட்னா என்ன, அதில் இருக்கிற காசஸ் கன்சர்ன்ஸ், அது வே ஃபார்வர்டு. ஓகேவா? க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான் காமன் வேர்டு, அது காமனாக இருக்கிற மெயின் தீம். அது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ல இங்கே மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் பிளேசஸ்ல வேற என்னெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், கிரிக்கெட் இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ், மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ், இது மாதிரி விஷயத்துல. ஓகேவா? வேற மாவட்ட மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸோட இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இந்தியாஸ் டைஸ் வித் சைனா அரௌண்ட் மென்ட். ஸோ நேற்றே சொன்ன மாதிரி அது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை, நல்ல ஒரு பாயிண்ட். அது நம்ம வந்து 5 yearsக்கு அப்புறம், அப்படிதானே? 2020 கால்வான் அந்த இஷ்யூக்கு அப்புறமோ இல்லைன்னா அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், ஓகேவா, அந்த ஸ்டாண்ட் ஆஃப்க்கு அப்புறமா இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், சைனீஸ் டூரிஸ்ட்டுக்கு விசா கொடுக்குறோம் அப்படின்னு நியூஸ் பார்த்தோம். ஸோ இதுவுமே எக்ஸாம்பிளாக தான் யூஸ் பண்ண முடியும். மேபி ரொம்ப ரேரான சிச்சுவேஷன்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பிலிம்ஸ்ல கூட, எப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணோம், அது ரொம்ப ஒரு மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ் இல்லை சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால பிலிம்ஸ்ல கேட்க முடியாது. மெயின்ஸ்ல எங்கேயாச்சும் இடத்துல என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸாம்பிளா மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு ஒன் லைன் தான் தேவை. அதில் 5 yearsக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. ஜென்ரலாக இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் ஒரு 1 line மட்டும் தான் எழுதுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க ஒரு மெடிட்டோரியல்ல. தட்ஸ் ஆல். கிளீன் ஹவுஸ், செப்டி டேங்க், அதுவுமே நம்ம வந்து பாருங்க வெறும் 2-3 weeksலயே எத்தனை ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு, அப்படிதானே? ஸோ மேனுவல்ஸ் கவேஞ்சஸ் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2030. நீ எந்த நியூஸ் எடுத்தாலும் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட எடுத்தா கூட ரேண்டமா எடுத்தா கூட அதுல என்ன இருக்கும்னா அது ஒரு ஃபேக்ட் இருக்கும். அந்த ஃபேக்டையும் படிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபேக்டையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன இவ்வளோ இருக்குன்னா 150 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அப்படிதானே? 2022 இருந்து 2023. ஸோ வந்து இது ஒரு பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் சொன்ன டேட்டா. அதாவது இப்போ ஃபேக்டை மென்ஷன் பண்றது பெரிய அட்வான்டேஜ். எத்திக்ஸாக இருந்தாலும், ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, எஸ்ஏ இருந்தாலும் சரி. ப்ளஸ் சோர்ஸோட கொடுத்தனா எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னமும் வேலிடா இருக்கும். ஸோ என்னது பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா இது மாதிரி டேட்டா கொடுத்தா, ஒரு டேட்டா தான் இருக்கிற மேனுவல்ஸ்க்கு டேட்டா ஃபுல்லாக எடுத்துக்க கூடாது. ஒரு டேட்டா அதோட இம்பார்ட்டன்ஸை கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபால்ட் லைன்ஸ் என்னது, இந்தியாஸ் எலக்ட்ரல் ஆர்கிடெக்சர் ஆர் விசிபிள். ஸோ அந்த போல் ரிவிஷன், அப்படிதானே? போல் ரிவிஷன் என்ன சொல்லணும், எலக்ட்ரல் ரோல் தான் மேஜரான என்ன அப்படின்னா கான்செப்ட். எலக்ட்ரல் ரோல் தான் மேஜரா நம்ம படிக்க வேண்டிய விஷயம். அப்போ எலக்ட்ரல் ரோல் எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும், வைக்கணும் அப்படியெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம். அந்த டிஸ்கஷன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஓகேவா? அது வந்து கோமேஷ் எட்டு வரீங்களா? ஓகே, ஆல்ரெடி நோட்ஸுக்கும் நினைக்கிறாருல, இல்லைன்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? போல் ரிவிஷன் என்ன பண்ணணும், எலக்ட்ரல் ரோல் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகேமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு FTS ஸ்பெல்ஸ் புவர் டீல் ஃபார் பப்ளிக் ஹெல்த். இந்த பையன் எழுதினாலே மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டீப்பா அந்த பப்ளிக் ஹெல்த் அது ரிலேட்டடா இருக்கும். ஒரு லைன் தாமா அங்க இது எங்கேயாச்சும் இடத்துல யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம், இது மாதிரி FTA மூலமா பப்ளிக் ஹெல்த் கூட ஒரு கன்சர்ன் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஈஸியா டிஸ்டிலரிஸ், விஸ்கி எல்லாம் அலோவ் பண்றதுனால, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் செய்யும், ஹார்ட் ட்ரிங்க்ஸ், அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸே அலோவ் பண்றதுனால ஹை ஃபேட் ஹை சுகர் அது அப்படிங்கிறது மாதிரி. இது வந்து ஹை ஃபேட் ஹை சுகர் அப்படிங்கிறது தனியாவே கொஸ்டினா கேட்கலாம் மெயின்ஸ்ல.
சும்மா ஒரு ரீடு அவ்வளவுதான், ரொம்ப கடுப்பா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பேரா படி, 2 பேரா படி, லாஸ்ட் ஹெட்டிங் பாரு, ஹெட்டிங்குள்ள எதுவுமே இருக்குமான்னு பாரு. அந்த அளவுக்கு ரீடு இது போதுமானது, ரொம்ப டீப்பா தேவைப்படாது. அன்லஸ் யுவர் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இருக்கிற தவிர. ஸோ அவ்வளவுதான் இல்லை. கீழே இந்த ஃபார்ட் லைன்ஸ் இன் இந்தியா செலக்டல் ஆர்கிடெக்சர் விசிபிள்ல ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதாக இருந்திருக்கணும். யூஎஸ்ல வந்து ஆப்சென்டி அண்ட் மெயில் இன் பேலட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்னொரு நியூஸ்ல பின்னாடி இருக்கு என்னன்னா, பீகார்ல எத்தனை பேர் வந்து ஊரை விட்டு போயிருக்காங்க, 35 lakhs 25 lakhs கிட்ட வந்து டெத் ஆயிருக்கிறாங்க, இறந்து போயிருக்காங்க, ஊரை விட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஓட்டு இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா உடனே திடீர்னு போல் டிவிஷன் பண்ணும்போது சடனா என்ன பண்ண முடியாதுன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. நிறைய தமிழ்நாடு இது மாதிரி ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா, டெல்லிக்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க, ஜாபா போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்? ஆப்சென்டி என்னது, மெயில் இன் பேலன்ஸ், பேலட் மூலமா, லெட்டர் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓட் போறதுக்கான, அதனால நிறைய இஷ்யூஸஸ் இருக்கு, ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனா எப்போ டிஸ்கஷன் வந்தாதான் அட்லீஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவா செய்வோம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். இதுல இந்த ஆர்டிகல் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு ஆல்ரெடி தெரியும். அப்ப எலக்ட்ரல் ரோல்ஸ்ன்னு வரும்போது அதுல இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்ன, எப்போ வந்து எலக்ட்ரல் ரோல்ஸ் பண்றோம், எலக்ட்ரல் ரோல்ஸ் வந்து அன்னைக்கும் வரலாம் நீங்க இன்ஃபர்மேஷன் அது கேட்டுங்க. எலக்ட்ரல் ரோல்ஸ் என்ன பண்ண அப்படின்னா, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, இது யார் பண்றா, அது வந்து பிரிண்டா இருக்குமா, சாஃப்ட் காப்பியா இருக்குமா, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுப்பாங்க, யார் அது எலிஜிபிள், ஓகேவா, அது எப்போ ரிலீசஸ் பண்ணுவாங்க, எப்போ ரிவிஷன் பண்ணுவாங்க, இது மாதிரி டீடைல்ஸும் எடுத்து வச்சு, ஓகேவா. ஸோ அப்போ என்ன வேணா ஆப்சன்யான் என்னது, அவ்வளோ டீடைல்ஸும் அதில் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஷுட் இந்தியா ரிலாக்ஸ் அடாப்ஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அடாப்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இப்போ இந்தியாவில் அடாப்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரலா சில்ட்ரன்ஸ் இஷ்யூஸை வச்சும் என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். அது போக பேட்ரியார்கின்னு படிக்கும் போதும் இல்லை ஃபேமிலின்னு படிக்கும் போதும் சில டாபிக்ஸ் வரும், அதையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அடாப்ஷன் ஒரு தனியானது, சேலஞ்சஸ் என்ன இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் என்ன இருக்கு, வே ஃபார்வர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணணும், உடனே இதை ஃபுல்லாதையும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எப்போ அடாப்ஷன் ரிப்பீட்டடா வருதோ, அப்போ நான் வேற ஏதாச்சும் டாபிக் கம்மியா இருக்கும்போது, அன்னைக்கு வேற எதுவும் இல்லாதப்போ அடாப்ஷன் பார்க்கலாம். ஆனா ஒரு பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு அதில், 1 in 13, அதாவது 13 பேரண்ட்ஸ்க்கு ஒரு சைல்டு தான் வந்து அவைலபிளாவே இருக்கான். 13 பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 1 in 13ல. ஒரு சைல்டு இருக்கும்போது, ஒரு சைல்டு ஃப்ரீயா இருக்கு அடாப்ஷனுக்கு, எத்தனை பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? 13 பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ரியாலிட்டி நமக்கே தெரியும் எவ்வளவு சைல்டு அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப சிஸ்டம் என்னவா இல்லை அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் ரொம்ப ரெடண்டன்டாவும் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வருது. நீங்க டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன், எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம். ஸோ 1 in 13 பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவனே என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கிடுவாங்க. சேலஞ்சஸ் சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, லாஸ் ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்றோம், அதே சேலஞ்சா சொல்லுவோம், அதே என்ன சொல்லுவோம் அப்படின்னா வே ஃபார்வர்டா சம்டைம்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நம்ம எழுதுறதெல்லாம் இருக்குது. ஸோ மேனேஜ் பண்றதா மேட்ரு இல்லையா? வி சச்சிதானந்த் ரிலேட்டடா ஒரு சும்மா 2 லைன் தெரிஞ்சு வச்சுக்க. பேஜ் நம்பர் 16ல இதுதான், 21 lakhs பீப்புள்ஸ் டெட், 31.5 lakh பீப்புள்ஸ் வந்து பீகார்ல இருந்து லெஃப்ட் ஆயிருக்காங்க, 1 lakh வந்து அன்ட்ரேசபிள். இப்போ லெஃப்ட் ஆகிற பீப்புள்ஸ் வந்து மைக்ரன்ஸ். ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து ஓட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேக்ட் எடுத்து வைக்கணும்லாம் இல்லை. ஓகே, இது இன்னும் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அந்த பேஜ்ல வேற எதுவும் இல்லை, அப்படிதான் எல்லாமே பாலிடிக்ஸா இருக்கு. சைனீஸ் சர்வேலன்ஸ் ரிலேட்டடா வருது என்னமா? ஓகே, அது ஆல்ரெடி வினோத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், அப்படிதானே? ஏர் இந்தியா இஷ்யூஸஸ், சேஃப்டி இஷ்யூஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். ஓகேவா. வயலேஷன் ஜென்ரலா இருக்கு. அதாவது ஏர் சேஃப்டின்னு சொல்லும் போது இது ரொம்ப மைனர் இஷ்யூவா மாறிடும். ஏர் சேஃப்டினா என்ன, ஓகேவா, அதாவது ஏர்கிராஃப்ட் சேஃப்டிக்கு என்னென்ன இஷ்யூஸஸ் இருக்கு, அதுல அதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறம் அதோட எதுக்காக தேவைப்படுது, ஏர்கிராஃப்ட் சேஃப்டி தேவைப்படுது. ஏன்னா எஸ்பெஷலி பீப்புள்ஸ் இப்போ தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்கனாமியா வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது நமக்கு வந்து அதனாலதான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, அப்படிதான் உதான் ஸ்கீம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல அப்படிதான் வரும். ஓகேவா. ஸோ வயலேஷன்ஸ் இதெல்லாம் மென்டல் ஹெல்த் இஷ்யூ மேஜரான ஒரு பாயிண்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே 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 பெர்ஃபார்ம் பண்றேன். ஷார்ட் மூவ் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் டு எக்ஸ்டெண்ட் பிரசிடென்ட்ஸ் ரூல் மணிப்பூர். பிரசிடென்ட்ஸ் ரூல எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதுக்கு எவ்வளவு என்ன தேவைப்படும் அப்படின்னா மெஜாரிட்டி தேவைப்படும், அது மாதிரி விஷயம் நோட் பண்ணி வச்சு. ஓகேவா. இது வந்து இதுலயே வர்றது, ஸ்டாட்டிக் போர்ஷன்லயே வர்றது. ஓகேவா. நாளைக்கு வந்து அப்படியே உங்களுக்கும் படிக்க செய்யறீங்க, புவனேஷ்மா லைட்டா பார்த்து நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம், என்ன ப்ரொசீஜர் மட்டும் சொல்லிடுங்க. ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட் டு கிளியர் பெண்டிங் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். அவ்வளவுதான், இது மேஜர் இஷ்யூமா.
ஸோ ஜுடிஷியரின்னு வரும்போது இஷ்யூ என்ன அப்படின்னா வேகன்சின்னு சொல்லலாம், இல்லை பெண்டிங் என்ன அப்படின்னா கேசஸ். ரெண்டு ப்ராப்ளமும் பக்கத்துல இருக்கு. ஏதாச்சும் ஃபேக்ட் இருக்கு, இந்த ஃபேக்ட் நல்லா இருக்கு, 371 ஜட்ஜ் போஸ்ட் வேக்கன் ஹை கோர்ட்ஸ். நீ இது போக ஃபேக்ட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்கும் வேகன்சி ரிலேட்டடா. லோக்கல் வேகன்சி சொல்லுவோம், ஹைகோர்ட் வேகன்சி எழுதலாம், சுப்ரீம் கோர்ட் வேகன்சி எழுதலாம், ஜெனரல் வேகன்சி எழுதலாம், பர்சன்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எழுதலாம். ஒரு ஃபேக்ட் எடுத்தா அதோட என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஃபர்தரா ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஹெடிங்ஸஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, சும்மா ரீட் பண்ணி பாரு. அந்த இதை இப்போதான் நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஆப்வியஸா என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பார்க்கணும். அது எதுவும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, எதுவும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாத நம்ம ஒரு ஐடியா இருக்கும் கொஸ்டின்ஸ்ல இல்லையா. நம்ம வந்து பிலிம்ஸ்ல பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம லாஜிக் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபேக்ட்ஸ் பிளஸ் லாஜிக் யூஸ் பண்ண போறோம். அந்த லாஜிக் யூஸ் பண்றதுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது மாதிரி ஜென்ரல் ரீடிங் நமக்கே தெரியாது. அது அந்த நாலேஜ் வந்து கெயின் ஆகி ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும். அந்த ஐடியா வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா வாங்கான்னு என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஐடியா கொடுக்க முடியும், நான் கெஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ பிஎம் மால்தீவ் ட்ரிப். ஸோ இதுக்குள்ள படிச்சிங்க அப்படின்னா இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடா 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரீட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ் இஷ்யூன்னு வரும்போது ஒரு 10 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். மால்தீவ் இஷ்யூனாலும் ஒன்று தான், இந்தியா ஸ்ரீலங்கா இஷ்யூவும் மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா. ஏன்னா அதே தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்னு வரும்போது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இருக்கிற இஷ்யூஸ்னாலும் ஒரே இதுதான். ஸோ வழக்கம் ரொம்ப ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஜிஎஸ்னு வரும்போது ஆப்ஷன் வரும்போது கொஞ்சம் டீப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஜெனரல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ட்ரேடுமா, ஆப்வியஸா எங்க வந்தாலும் மேரிடைம் ட்ரேடு, அவனோட ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற எலக்ட்ரல் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் எப்படி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, வேற வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அவன் மோஸ்ட்லி ரைஸ் எல்லாம் யார்ட்ட தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்தியாட்ட தான் மோஸ்ட்லி ஃபுட்டு போயிட்டு இருக்கு. இப்போ சைனீஸஸ் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் சைனாவோட பார்த்தீங்கன்னா டெப்ட் ட்ராப் பாலிசி இல்லைன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றா. இதெல்லாம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான். அது அப்படியே ஒரு டைம் படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரீட் பண்ணிட்டு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துக்கிறோம். அப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மால்தீவ் எங்க இருக்கு, அது எந்த பொசிஷன்ல இருக்கு, இது மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், அதாவது டைம் தான் மேக்ஸிமம் 2 hours. அதுவும் நீ 1 year 2 years எல்லாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற அப்படின்னா 1 hour அதிகம் தான். ஓகே, அதுவும் எக்ஸாம் பக்கத்து வரும்போது 30 minutes அதிகம் தான் நியூஸ் படிக்கிறத ஸ்பெண்ட் பண்றது. இப்போ போக நமக்கே தெரியும், ஓகே இது ஓகே அப்படிங்க. நம்மளும் ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆல்ரெடி கம்பைலேஷன் யூஸ் பண்றோம், நம்மளும் ஒர்க் பண்ண நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப 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 என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். இதுவும் என்ன அப்படின்னா நீ சொல்லும்போது அப்படிதான், நியூஸ் யாருமே நியூஸ் ரீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அது ரீட் பண்ணாதான் எப்படி இருக்கும்னா அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொஸ்டினை பெட்டரா என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஓகே, நியூ கோஆபரேஷன் எஸ்பெஷலி வந்து ஹோம் மினிஸ்டரே வந்து கோஆபரேட்டிவ் மினிஸ்டரா இருக்கிறதுனால கோஆபரேட்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பிலிம்ஸ்லயும் கேட்கலாம், மெயின்ஸ்லயும் கேட்கலாம். அதனால ஜென்ரலா கோஆபரேட்டிவ்ஸ்னா என்ன, அந்த கோஆபரேட்டிவ்ஸ்னால அதாவது எல்லாரும் ஓனர்ஷிப் தானே. நான் கோஆபரேட்டிவ் கிரியேட் பண்ண அப்படின்னா மெம்பர்ஸ் தான் ஓனர்ஸா இருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கு லீகல் டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். இந்த ஒரு நியூஸை வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப அதை டீட்டெயிலாக எடுக்கணும்னு இல்லை, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்காச்சும் ஒரு நாளைக்கு டைம் இருக்கும்போது அந்த கோஆபரேட்டிவ் சைடு தான் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், சென்ட்ரல் ரிலீசஸ் நியூ டெலிகாம் பாலிசி டிராஃப்ட். ஸோ டிராஃப்டா இருந்தா கூட அதை மெயின்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நியூஸ் வந்துருச்சா, இந்த நியூஸ் படிச்சு மட்டும் கூட இதுல இருந்து ஒரு அதிகபட்சமா 4 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் போதும். அதாவது எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா வே ஃபார்வர்ட்ல தேவை, வே ஃபார்வர்ட் 4 பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா ஹோல் வே ஃபார்வர்டு என்ன கொடுத்துடலாம். நம்ம வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நியூ டெலிகாம் பாலிசி டிராஃப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராஃப்ட்ல இருக்க 1 2 3 4 பாயிண்ட் கொடுத்துடலாம். ஓகேவா. ஆனா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது டிராஃப்ட்ல இருந்து பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறது ரேர் தான். பட் ஆனால் அவன் எப்படி வேணா இந்த டைம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு அந்த டேர்ம் அப்படின்னா மேபி கேட்கறது கூட என்ன இருக்கும்னா எய்ம் இருக்கும். அது நிறைய வந்து யூபிஎஸ்சியில ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா. அதாவது யூபிஎஸ்சிக்கு வந்து வேற ரிப்போர்ட்ஸ் எப்படி இந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ண வைக்கணும்னு கொடுக்குற ரிப்போர்ட்ஸ்ல கூட என்ன இருக்கு அப்படின்னா உன்கிட்ட அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான், யூபிஎஸ்சி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான் அப்படின்னா இது மாதிரி ரிப்போர்ட்ஸ் டிராஃப்ட்ஸ் இதுல கவர்னன்ஸ் நடக்குது தெரியுமா, அது எப்படி நடக்குது, யார் ரிப்போர்ட் கொடுக்குறா, அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு ரீட் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்றான். அது ரீட் பண்ண முடியாது, ஆனா அதுல இருக்கிற சம்மரி தான் இது, அதை ரீட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட், இந்தியா யூகே ட்ரேட் டீல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். வில் கெட் பெட்டரான பாயிண்ட்ஸ். அப்ப இர்டாய் சேர்மேன் இருக்கு. இர்டாய்னா என்னன்னு லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கலாம். அது கவர்மெண்ட்டுக்கு எப்படி என்ன பொசிஷன்ல இருக்கும், அது எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரியானது டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீடியா குரூப்ஸ் இருக்கு. அது பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எடுக்க முடியல. அந்த பிரேசிலியன் இருக்கா, பிரேசில் டு ஜாயின் சவுத் ஆப்பிரிக்காஸ் காசா ஜெனோசைடு கேஸ் அகேன்ஸ்ட் ஐசிஜி. நேற்றும் ஐசிஜில இருந்தா
இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு நியூஸ் இருந்துச்சு, அதான் என்வரான்மெண்ட் ரிலேட்டடா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து காசா ரிலேட்டடா இருக்கு. இது ஆல்ரெடி ஒரு எவால்விங் ஒரு மேட்ரு. அது ஐசிஜிக்கு என்ன பவர் இருக்கு, ஐசிஜில யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஓகேவா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வரும்போது ஐசிஜினா என்ன, அது யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இது கண்ட்ரிஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா கொடுக்கலாம், அழகா ஸ்டேட்மெண்ட் அவன் வந்து மேக் பண்ணலாம். இண்டிவிஜுவல் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம், ஓகேவா? அது மட்டும் கலெக்ட் பண்ணாமா, நாளைக்கு அந்த ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? எட்டு வந்து ஓகே சொல்றியா? இதை டிஸ்கஸ் முடிச்சுட்டு சொல்லலாமா? இன்டர்நேஷனல் மீடியா அது பார்த்துட்டோம் அப்படிதானே. ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது பெருசா என்ன கிடையாது அப்படின்னா, எனக்கு எதுவும் நியூஸ்ல இல்லை. ஸோ அதனால நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஓகே, அவ்வளோ. சரி, இப்போ சொல்லுமா.